வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை ஆகாஷ்வாணியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சற்று முன்னர் பகிர்ந்து கொள்கையில் 2025 ஆண்டின் பல தருணங்கள் பாரத நாட்டு மக்களான நமக்கு பெருமிதம் சேர்த்துள்ளன என்றும், தேசத்தின் பாதுகாப்பு தொடங்கி விளையாட்டு மைதானம் வரை, அறிவியலில் பரிசோதனை கூடம் தொடங்கி உலகின் பெரும் மேடைகள் வரை பாரதம் அனைத்து இடங்களிலும் தனது வலுவான முத்திரையை பதித்துள்ளது என்று பெருமிதம் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக தடகள போட்டிகளில் பல பதக்கங்களை இந்தியா வென்றதன் மூலம் தன்னம்பிக்கைக்கு முன்னால் எந்த தடையும் தடை அல்ல என்பதை நிரூபணமாகி இருக்கிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்று நடைபெறவுள்ள இளம் தலைவர்களின் உரையாடல்களில் தானும் பங்கேற்க உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நமது இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகள், உடல் உறுதி, ஸ்டார்ட் அப், விவசாயம் போன்ற மகத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். கடும் பனிமூட்டம் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல ரயில்களின் இயக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக இயக்கப்படுவதால் ரயில் பயணிகள் ரயில் நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு ரயில்களின் சமீபத்திய நிலவரத்தை சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வரும் ஜனவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் நடைபெறவுள்ள ICC ஆடவர் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக கோப்பைக்கான 15 பேர் கொண்ட அணியை அறிவித்துள்ளது. அணியின் கேப்டனாக ஆயுஷ் மத்ரேவும் துணை கேப்டனாக விகான் மல்ஹோத்ராவையும் அறிவித்துள்ளது. மேலும் வைபவ் சூரியவான்ஷி, ஆரான் ஜார்ஜ் மற்றும் அபிக்யான் குண்டு ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.